தற்போது விஜய் வரும் வாகனம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க முடியும். தற்போது இந்த பதிவில் இருப்பது தாம்பரம் ஆணையர் விஜய் வீட்டுக்கு வந்து ஆலோசனை கூட்டி சென்றார். தலைமை கருத்து வந்து சென்றார். தற்போது விஜயுடைய வாகனம் நுங்கம்பாக்கம் நிலைக்கு செல்லுது. என்றால் அங்கு அவர் எடுத்துக்கொண்ட சான்றிதழ் வாங்குவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். காவல்துறை வாகனம், அதாவது ஒரு முதலமைச்சருடைய வாகனம் எவ்வளவு வாகனம் உண்டோ அனைத்து வாகனமும் தற்போது அணிவகுத்து செல்வதை பார்க்க முடிகிறது. அவர் பதிவேற்பதற்கு முன்பதாக காவல்துறை பெருமளவில் பாதுகாப்பு வழங்கியுள்ளார்கள். அவர் செல்லும் வாகனத்தை ஆர்வமாக வலியுறுத்தி பார்க்க முடியும். அந்த பக்கத்தில் காவல்துறை கட்டுப்பாடு வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக நுங்கம்பாக்கம் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரவிருக்கிறார் தாவிக தலைவர் விஜய். அதற்காக அவர் தனது இல்லத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார். வழி நெடுகிலும் தாவிக தொண்டர்கள் மக்கள் அவரை பார்த்து உற்சாகமாக கையசைத்த வண்ணம் இருக்கிறார்கள். அவருடைய வாகனம் வருவதற்காக காத்திருக்கிறார்கள். நமது செய்தியாளரும் அதனை பதிவு செய்ததை பார்த்தோம். வெற்றி குறித்து என்ன சொல்லவிருக்கிறார் விஜய் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சந்தித்திருக்கக்கூடிய முதல் தேர்தல், இந்த முதல் தேர்தலிலேயே வரலாறு காணாத ஒரு வாக்கு எண்ணிக்கையை